இப்போ முக்கியமான எளிய ஒரு சிறந்த பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ சிவன் பார்வதிக்கு முதலா போதித்த ஒரு எளிய பயிற்சி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி ஒரு பாடல் கூட இருக்கிறது. அந்த பாட்டு பேர் என்னன்னா, ஓம் சிவோகம் ஓம் சிவோகம் ருத்ரநாம பஜேகம் பஜேகம். இந்த பாட்டு இருக்குங்களே, இதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ரொம்ப ஃபேமஸான பாட்டு. இந்த சிவோகம் அந்த பயிற்சி பற்றி தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அது அவ்வளோ சக்தி வாய்ந்தது. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல் உங்கள் கேள்விகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவு போடுங்க. உங்களுக்கு கேள்விக்கான பதிலை நான் வீடியோவை வெளியிடுவேன். அதே போல் இந்த யோகா முறைகள் பற்றியும் நம்ம ஆன்மீகத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் வீடியோவாக போட்டிருக்கேன். அதெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். இப்போது இந்த வீடியோவில் போதாங்களா? இந்த பயிற்சி பேர் தான் எல்லா நூல்களையும் என்ன எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, அஜாபா அப்படி சொல்லியிருப்பாங்க. அஜாபா. அந்த அஜாபாவுக்கு வந்து எப்படின்னா, இப்போ உதாரணமாக அஜானுபானு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தகாத்திரமாக பயங்கரமாக இருக்கிறவங்கள அஜானுபானு அப்படி சொல்லுவாங்க. அதே போல் வந்து இந்த பயிற்சி ரொம்ப எளிமையானது. இது எப்படி வேணால் செய்யலாம். இதுக்கு முக்கியமான மந்திரம் அது என்னென்னா ஹம்சம். அதே போல் இன்னொன்று சோகம், அடுத்தது சிவோகம். இது 3 முக்கியமானது. 3ல் ஏதாவது ஒன்று செய்யலாம். இதை வந்து எப்படி செய்யணும்னு அதை பற்றி பார்ப்போம். இந்த ஹம்சம் மந்திரத்துக்கு ஒரு காயத்ரி இருக்குது. ஹம்சாய வித்மஹி பரமஹம்சாய அதிகமி தன்னோ ஹம்சம் பிரஜோதயாத் அப்படின்னு ஒரு காயத்ரி கூட ஒரு காயத்ரி இருக்குது. இந்த மந்திரத்தை செஞ்சால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆனந்த ரூபம். நீங்கள் எப்படி இப்போ அவங்களை பார்க்கும்போது சதா ஆனந்தமாக இருப்பீங்க. அதே போல் ருத்ர ரூபம். அதாவது ருத்ரம்னா பார்த்தாலே ஒரு மிரட்டலாக இருப்பீங்க பார்க்கும்போது. அப்படியே உடம்புல ஜகாத்திரமாக ரொம்ப மிரட்டலாக இருக்கும் பார்க்குறது, மற்றவங்க பார்க்குறது. அதே போல் கல்யாண ரூபம். கல்யாண ரூபம்னா எப்படி கொண்டு முகம் நல்லா வசீகரமாக இருக்கும், நல்லா பொலிவாக இருக்கும், கண்கள் எல்லாம் ஜெஜஸாக கூர்மையாக இருக்கும், அது நல்லா கலராக இருப்பாங்க. அந்த மாதிரி அதான் கல்யாண ரூபம். இதெல்லாம் வந்து இது செய்கிறதுனால இப்படி ஒரு இவ்வளோ பலன்கள் கிடைக்கிது. முதல்ல வந்து பார்வதி தேவி கைலாயத்துக்கு போகும்போது முதல்ல சிவபெருமான் இந்த கலையை தான் கற்றுக் கொடுப்பார். அஜாபா இதை தான் செய்ய சொல்லி கற்றுக் கொடுப்பார். அப்போ என்ன பண்ணுவாங்க, பார்வதி எப்படின்னா வந்து கண்டினியூஸ் தொடர்ச்சியாக செய்யணும். ராத்திரிலாம் என்ன பண்ணுவாங்க, கண்ணு மூச்சு செய்யணுன்றதுக்காக சொல்லிக் கொடுக்கும் போது தூங்கிடுவாங்க. சிவன் பயங்கரமாக கோவப்பட்டுருவார். நீ வந்து எதுக்குமே நான் இந்த பயிற்சிலாம் இல்லை அப்படின்னு ரொம்ப கோவப்படுவார். இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பயிற்சி தொடர்ச்சியாக 4 மணி நேரம், அதான் ஒரு நாள் ஃபுல்லாக செஞ்சாங்கன்னா அவன் ஷார்ட் சிவரூபமாக மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் அவ்வளோ செய்ய தேவையில்லை. இதுக்கு வந்து ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ செய்யலாம். நார்மலாக எல்லோரும் செய்யக்கூடிய விஷயம். 10 நிமிஷமோ 5 நிமிஷம் செய்யலாம். இது எப்போல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் வந்து படுத்துட்டு இருக்கிறீங்க அப்படியும் செய்ய முடியும். இந்த நிஷ்டையும் நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த நிஷ்டையில் எப்படிலாம் நிஷ்டை செய்யலாமோ அதே மாதிரி இதையும் செய்யலாம். ரொம்ப எளிமையானது. நிஷ்டை பதிவு பாருங்கள். நிஷ்டை எப்படிலாம் எளிமையாக செய்யலாமோ அதேமாதிரி செய்யலாம். அதேமாதிரி ஆசனம், முக்கியமான ஆசனம் என்ன இதுக்கு என்னன்னா, இதுக்கு முதல்ல வஜ்ராசனம், அப்படி இல்லாட்டினா வந்து குர்சி ஆசனம் ஒரு சேரில் உட்காந்து ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கிட்டு செய்கிறது. நிஷ்டையில் அந்த ஆசனை பற்றின்னு சொல்லியிருப்பேன் பாருங்கள். அதேமாதிரி சேரில் உட்காந்து செய்யலாம். சரி, அதுக்கப்புறம் எப்படிலாம் செய்யலாம்? நடக்கும்போதும் செய்யலாம். இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, ரன்னிங் போடுறீங்க, இல்லை ஜிம்முக்கு போகிறீங்க, அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஜாபாவை செய்யலாம். இந்த அளவுக்கு ரொம்ப எளிமையானது. அதேமாதிரி ஒரு எக்ஸாமுக்கு போகிறீங்க, இல்லைன்னா ஒரு ஸ்டேஜில் போய் பேச போகிறீங்க, ஒரு படப்படப்பு வரும். நமக்கு நிறைய பேருக்கு இது வரும், ஃபியர்னு சொல்லுவாங்க. எக்ஸாம் ஃபியர், ஸ்டேஜ் ஃபியர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு படப்படப்பு வரும். அப்போ அந்த டைமில் செஞ்சுட்டு எக்ஸாம் அதில் போய் எக்ஸாம் ஆகுதுன்னா படப்படப்பை உடனே விடும். அது மாணவருக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது இந்த அஜாபா. ஒரு காலத்தில் எல்லாமே மறைச்சி வச்சுட்டாங்க. இது தெரியாமலே இந்த காயத்தை சொல்லிக்கிட்டு அப்படியே பண்ணுவாங்க. இந்த அஜாபா பயிற்சின்றது அவ்வளோ சக்தி வாய்ந்தது. அவ்வளோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைஃப்பில். எல்லாரும் செய்யக்கூடிய விஷயங்கள், சின்ன பசங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் செய்ய எளிமையான பயிற்சி இந்த அஜாபா பயிற்சி. இதே போல் வந்து இந்த அஜாபா வந்து எப்படின்னா வந்து இமயமல்ல கூட இது பேர் கொண்டு ஒரு ஆசிரமம் இருக்குது. இந்த சிவோகம் அகண்ட ஆசிரமம் அப்படின்னு இருக்குது. அதாவது அக்கடான்னு சொல்லுவாங்க. அக்கடான்னா ஒரு ஆசிரமம் இருக்கும், அதுக்கு நிறைய துணை சின்ன கிளைகள் இருக்கும். அது பேர் தான் அக்கடா.
அது இமயமலையில் இந்த சிவகாம ஆசிரமம் தனியாக ஒரு ஆசிரமம் வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த காலத்தில் அவ்வளோ முக்கியமானதாக இருந்தது இந்த சிவகம் பயிற்சி, ஹம்சம் பயிற்சி, சோகம் பயிற்சி. ஹம்சம் சோகம் அப்படின்னு இருக்கும். இது வந்து அவ்வளோ முக்கியமானது, ரொம்ப எளிய பயிற்சி. ஆனால் உங்களுக்கு பலன்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பலன்கள் இருக்குது. அப்படியே உடம்புல திடகாத்திரமாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல நல்லா இருக்கும், எந்த நோய்களும் வராது. இந்த மாதிரி டென்ஷன், எமோஷன், கோபம் எதுவுமே இருக்காது. அப்படியே சாந்த ரூபம், ஆனந்த ரூபமாக இருப்பீங்க பார்க்கும்போது அவ்வளோ பிரகாசமாக இருக்கும். செஞ்சீங்கன்னாவே உங்களுக்குள்ள அவ்வளோ சக்திகள் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் இதெல்லாம் செய்யுங்க. இது எப்படி செய்யணும் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னை வந்து ஆன்லைன் கிளாஸ்லையும் அட்டன் பண்ணலாம், நேரடியாக வந்து கற்றுக்கலாம். இதுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது, குருதட்சணை தான். குருதட்சணைன்றது உங்கள் விருப்பப்படி கொடுக்குறது. அதாவது குருக்கு தேவையான காணிக்கை, உங்கள் முடிஞ்ச பணம் இல்லை பூ பழம் அப்படின்னு கொடுத்து இந்த வித்தியை கற்றுக்க. இதுதான் முறை. ஏன்னா இதில் எல்லாமே சிவனுடைய கலைகள். இதை வச்சு வியாபாரம் பண்ண வரல. அதனால் எல்லாரும் செஞ்சு பயன்பெறுங்க. நீங்களும் மனிதனாக மாறுங்க. நன்றி.